ஹாய்ங்க. குட் மார்னிங். மேக்ஸிமம் மெம்பர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேக்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? என்ன சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்பயே வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் டாபிக் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டேன். நான் வந்து மேக்ஸிமம் நோட்ஸ் எடுத்தது எல்லாமே வந்துட்டு சுரேஷில் சுதர்சன் சாரோட கிளாஸ் மட்டும்தான். அவர் எடுக்காத டாபிக் மட்டும்தான் அதர் சேனலில் போய் வந்துட்டு நான் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்தேன். இப்போ வந்துட்டு விகிதம் மற்றும் விகித சமானம் அதுக்குமே வந்துட்டு சுதர்சன் சாரோட கிளாஸ் தான் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சிட்ருக்கேன். இப்போ அதை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு சுரேஷோட எஸ்சிஆர்டி புக்கு மேக்ஸுக்கு. இது எஸ்சிஆர்டி புக்குங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்கை எல்லாமே வந்துட்டு தொகுத்து இதில் வந்துட்டு ஒரே டாப்பிக்காக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டு 6th புக்கு 7th புக்குன்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டையுமே வந்துட்டு கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்துட்டு எஸ்சிஆர்டி புக்கு. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் வந்துட்டு போட்டு பார்ப்பேன். இதை முடித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு சால்வ் பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி நிறையா யூடியூப் சேனலில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து நான் வந்து போட்டு பார்ப்பேன். பர்சனலாக வந்துட்டு போட்டு பார்ப்பேன், எனக்கு சரியான ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்துட்டு ரீசனிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அப்படி ஏதாவது நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெலகிராமில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாருமே வந்துட்டு ஆட் ஆகிக்கோங்க. இந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு வாட்ஸ்அப்பில் எப்படி வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு மெசேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது கொஷின் தெரியலை அப்படின்னா இந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு ஸ்டடி குரூப் ஆட்டம்தான். இந்த டிஸ்கஷன் குரூப்பில் வந்துட்டு படிக்கிறது சம்மந்தமாக மட்டும் சேட் பண்ணுங்கள். அதை தவிர வந்துட்டு மித்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் சேட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக என்னால் முடியாதுங்க, அதுக்காக சாரி. ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னால் வீட்லேயும் வேலை இருக்குது, இது இல்லாமல் நானுமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படிங்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பாக என்னால் மேக்ஸுக்கு வந்துட்டு தனியாலாம் வீடியோ போட முடியாது. நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் நிறைய இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் எதை ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு எந்த அகாடமி இல்லை எந்த யூடியூப் சேனல் வந்துட்டு ஈஸியாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கிறதா இருந்தாலுமே வந்துட்டு ஸ்கூல் புக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு படிங்க. என்ன ரீசனுக்காக வந்துட்டு ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் டெலகிராமில் வந்துட்டு தகுதி தேர்வு வினாத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பேப்பர் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கொஷின் எடுத்துகிட்டு ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற எல்லா கொஷினுமே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்டிருக்கு, வெளியிலேருந்து எதுவுமே கேட்கல. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு படித்து முடிங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்கை முடித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மித்த அதர் சோர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ் கொஷின் வந்துட்டு நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டிலேருந்து வந்துட்டு தமிழ் கொஷின்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது வந்துட்டு டாபிக் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிஸ்கஷன் குரூப்பில் வந்துட்டு சேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.